உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உயரணும், இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இரக்கம் நிறைந்தவரே, எங்கள் அப்பா பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மனமகிழ்ச்சி நாளின் இந்த மாலை நேரத்திலும் மீண்டும் ஒரு விசை இப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளினால் நீர் எங்களை நிரப்பி நடத்துகிற தெய்வம். ஆதியிலே அந்த வார்த்தை இருந்ததுனால் அந்த பூமியை உருவாக்கின கர்த்தர். இன்றைக்கும் வரைக்கும் அந்த வார்த்தையின் வல்லமை உடைய ஜனங்கள் அனுபவிக்கும்படியாய் உடைய வார்த்தையினாலே உருவாக்கி நீர் காரியங்களை நடப்பித்து கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் அப்பா நீர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்து கொள்கிற கிருபை தாங்க. எல்லாவற்றிலும் உங்கள் நாம மகிமைப்படட்டும். இரட்சகரும் எங்கள் மீட்பருமான எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த இடத்துல, நான் என்னுடைய முழு இருதயத்தோடு நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. அந்த துதி எப்படி இருக்கும்னா உங்களுடைய அதிசயங்களை விவரிக்கிறதா இருக்கும். நீர் எப்படிப்பட்டவர், உங்களுடைய நாமம் எப்படி மகத்துவம் உள்ளது, நீர் எப்படிப்பட்ட காரியங்களை நீர் நடப்பிக்கிறவராய் இருக்கிறீர், நீர் யார் என்கிற உம்முடைய மகத்துவத்தை நான் என்ன செய்வேன், உம்மை புகழ்ந்து பாடும்போது, என் முழு இருதயத்தோடு நான் புகழும் பொழுது இந்த அதிசயங்களை விவரித்து பாடுவேன். அடுத்து சொல்கிறார், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்கிறார். அவருடைய நாமத்தை அவர் பாடுவாராம். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடு நான் கர்த்தரை துதிப்பேன். முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழு நம்பிக்கையோடு நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. முழு விசுவாசத்தோடு உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்தி உயர்த்தி பாடி ஆராதித்து அதை களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் இந்த வாரம் நம்ம கடந்த ஒரு 10 நாளாக துதி திருவிழா என்று சொல்லி நம்முடைய சபையில் இந்த துதி ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த துதி ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். காரணம், துதி என்பது ஒரு மகத்துவமான ஒரு ஆசீர்வாதம். இந்த துதியினுடைய மேன்மை இந்த நாட்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல திட்டத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே இந்த யூதாவை முன்ன அனுப்பும்படியாய் இந்த துதியிலே நாம் நிரம்ப வேண்டும். இது வருஷம் முடியும் வரையில மாத்திரமல்ல, ஜீவன் முடியும் வரையில் இந்த துதியும் ஸ்தோத்திரமும் நம்ம கூட வரணும், இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாட்களில் நமக்கு இந்த திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சபையில் ஆராதித்து துதிக்கிறது மாத்திரமல்ல,
நம்முடைய வீடுகளில் இருக்கும் பொழுது, நம்முடைய தொழில் ஸ்தாபனங்களில், வேலை செய்கிற இடங்களில், நம்முடைய போக்கில் வரத்தில், எல்லா இடங்களிலும் கர்த்தரை துதிக்கிற துதி நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பாஸ்டர் சொன்னாங்க பாருங்க, 3:6 சொல்லப்பட்ட காரியம். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இயேசுவே அப்படின்னாவது சொல்லுங்க. எல்லாத்துலேயும் உங்களுக்கு இங்கே டாலரன்ஸ் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆப்ஷன்ஸோட தான் எல்லாமே. நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில், நேரம் கிடைக்கும் போது தான் நீங்கள் என்ன சொல்லிடணும், இயேசுவே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பாக சொல்லிடக்கூடாது. அதான் நல்ல விளக்கமாக சொன்னாங்க பாஸ்டர் இந்த மாலை ஆராதனையில். பெருமூச்சோட சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் இயேசுவேங்கிறது என்னது, பெருமூச்சோட வரும் இயேசுவே. இதில் இன்னும் மகிமை இருக்குது, இதில் வந்து துக்கம்தான் இருக்குது. அப்போ அதை மகிமையாக சொல்லணும். அப்போ குறைஞ்சது இந்த வருஷத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவா இயேசுவின் நாமத்தை சொல்லணும், மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆகவே துதியினுடைய மேன்மை இந்த நாட்களை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அநேக முறை நம்ம கேட்ட வசனங்கள் தான், அநேக முறை நாம் தியானம் பண்ணின காரியங்கள் தான், அநேக முறை நாம் அநேகருடைய அந்த சுவிசேஷ போதகத்தில் நாம் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதே காரியங்களை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆனால் இதை ஏன் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு இதை சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த துதியையும் இந்த ஸ்தோத்திரமும் இந்த ஆராதனையும் ஒரு விசுவாச பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவசியமானதாக இருக்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன நினைக்கிறோம், துதி ஆராதனை அப்படின்னுட்டா இன்னைக்கு சபையில் நம்ம நடத்துகிறோம் பாருங்க, ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் ஒரு ஆராதனை நேரத்தை நம்ம ஷெட்யூல் போட்டு கொடுக்குறோம். இப்போ இந்த 2.5 மணி நேரத்தை பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆயிரும், 2.5 மணி நேரம் பிரசங்கம் கொடுத்தா. இன்னைக்கு சபைகள் இருக்குங்க, எனக்கு தெரிந்த சில சபைகளில் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் பிரசங்கம் ஒரே ஆள் இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படி நம்ம சபையில் இருக்கிற அந்த 2.5 மணி நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்காகத்தான் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் 3 பாஸ்டர் பாடுறாரு பாஸ்டர், அப்புறம் உட்காந்தே இது குறுக்கு வலிச்சாலும் வலிக்கும் இவங்களுக்கு, கொஞ்சம் நேரம் இவங்க எந்திரிச்சு நிற்கிடுங்கிறதுக்காக எந்திரிச்சு நின்று தொடர்ந்து கொஞ்சம் பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, துதியும் ஸ்தோத்திரமும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லேலூயா. துதியும் ஸ்தோத்திரமும் என்னன்னா நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. எதுக்கு ஆயத்தப்படுத்துகிறது? தேவனுக்கும் நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற இந்த தொடர்பை ரெனிவல் பண்ணுகிற காரியம். ஒரு வாரம் அந்த உலகத்தில் இருந்து உலகத்தின் அசுத்தம், அழுக்கு, அதனுடைய ஆசைகள், இச்சைகளுக்குள்ள சிக்கி இருக்கிற நாம் இங்கு வந்த உடனே என்ன பண்ணிட முடியாது. ரொம்ப பேரால, சில பேரால உடனே கனெக்ட் ஆயிட முடியும். உள்ள நுழையும் போதே ஜஸ்ட் பிளக் ஆயிடுவாங்க அப்படியே. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா அநேகரால் அப்படி முடியாது. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தருக்குள்ள ஒருமனப்படுத்தி அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஆராதனை நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, அவரை உயர்த்துகிற அந்த துதி நம்ம வாயில இருக்கணும். அவருடைய மகத்துவத்தை உணரணும். அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் தான் நம்ம என்ன செய்யறோம், பாடலாய் பாடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதை புரிந்து நம்ம பாடணும். ஏதோ நேரத்தை கடத்துறதுக்காக அல்ல, அது அவசியமான ஒண்ணு. பிரசங்கத்தை கூட சுருக்கிடலாம், தேவ செய்தியை கூட என்ன செஞ்சிடலாம், சுருக்கிடலாம். ஆனா ஆராதனைக்கு தான் அதிகமா நம்ம என்ன செய்யணும், நேரம் கொடுக்கணும், அதிகமா கர்த்தரை துதிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு உகந்த காணிக்கை. அல்லேலூயா. 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றதை விட ஒரு பாடல் அருமையான கிரியை செய்து விடும். ஒரே அபிஷேக பாடல் அப்படியே மாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். ஆகவே துதியினுடைய மேன்மையை நாம் இந்த நாட்களில் புரிந்து கொள்ள வேண்டும். துதி என்பது என்ன? கர்த்தருடைய மகத்துவத்தை விளங்கப்படுத்துகிறது. துதி என்பது நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு. அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்ங்கிறத இந்த துதி காமிச்சு கொடுத்துருமா. அல்லேலூயா. துதி என்பது என்னது? நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புறோம், எந்த அளவுக்கு அவரை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிற வெளிப்பாடு. 136ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள். வாசிங்கம்மா 136:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை நம்ம சங்கீதத்தில் பாடப்பட்டிருக்கிறது. இதை பாட்டா பாடுறோம். அப்ப நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் விசுவாசித்திருக்கணும் முதலாவது. அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசினாலதான் என்ன செய்யறோம், நம்ம பாடுறோம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், கர்த்தரை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்ம துதிக்கிற துதி, நாம் பாடுகிற பாடல், நாம் ஆராதிக்கிற ஆராதனைகள் எல்லாமே நம்முடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆகவே துதி ரொம்ப அவசியம். இது விசுவாசிகளுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட தேவ கிருபை. இன்னைக்கு பாருங்க, யார் யாரோ பாடுறாங்க, அதை அதுக்கு பேரே வேற, ஆனா இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம், துதி. அவரை கனப்படுத்துகிறது, இது அவரை உயர்த்துகிறது, இது அவருக்கே உரியது.
அப்ப அந்த துதியில நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய் இணைஞ்சுக்கணும். தனியா இருந்தாலும் அந்த துதியில என்ன செய்யணும்? இணைஞ்சு கொள்ளணும். ஒரு தேவ பிள்ளை துதிக்கும் பொழுது அவன் தனியா துதிக்கிறது இல்லை, அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அவனோடு கூட திரள் சேனை வந்து கலந்து கொள்ளுமா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தனியா வனாந்திரத்துல காட்டுல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை உண்மையாய் மனதுருகி கர்த்தரை உயர்த்தும் பொழுது அவன் தனியால துதிக்கிறது இல்லை, அங்க அவன் கண்ணுக்கு தெரியாமலே ஒரு திரள் சேனை அங்க சேர்ந்து நின்று கர்த்தரை உயர்த்துகிறதை காணும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் காளைகளை பலியிட்டார்கள், ஆட்டுக்கடாக்களை பலியிட்டார்கள், புறாக்களை பலியிட்டார்கள். நியாயப்பிரமாணத்தின் கட்டளையின்படி சர்வாங்க தகன பலிகளும் குற்ற நிவாரண பலிகளும் பாவ நிவாரண பலிகளுமாக பலிகளாக இது செலுத்தப்பட்டு வந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியாகி எல்லா காரியங்களுக்கும், எல்லா பாவ காரியங்கள் மற்றும் எல்லா காரியங்களுக்கும் அவர் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்ததுனால இனி காளைகளும் தேவையில்லை, ஆட்டுக்கடாக்களும் தேவையில்லை, புறாக்களும் தேவையில்லை. உன் உதடுகளின் காணிக்கையே உகந்த காணிக்கை என்று சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கையின்படி நம்மளை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு கிருபையா இந்த காரியம் நம்ம கொடுத்துருக்க. இது பலி செலுத்துகிற காரியம். கர்த்தருக்கு நாம் பலி செலுத்துகிறோம். அப்ப நேரம் கிடைக்கும் போதுதான், வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பாடுங்க. உங்க வீட்டில் பாடினவங்களை யாராவது கேட்க போறாங்களா? ஹல்லேலூயா. ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏன் பாருன்னு யாரும் கேட்பாங்களா? ஹல்லேலூயா. அப்படியே கேட்குற ஆட்கள் இருக்கிற இடத்துல நம்ம வாழ்ற சூழ்நிலை இருந்தாலும் அடுத்த நாளே அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் ஃபாதர் பெக்மான்ஸ் அவங்க சொன்ன ஒரு சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சென்னையில் ஒரு வீட்டில் ஃபாதரோட பாடலை கேசட்டில் போட்டாங்களாம். அவங்க வீட்டில் அந்த அவங்க ரசிக்கப்பட்ட குடும்பம், அவங்க அந்த பாட்டு கேட்குற பழக்கங்கிறதுனால அவங்க பாட்டு போட்டிருக்காங்க. இந்த பாட்டு போடிக்கிட்டு இருக்கும் போதே, அந்த டேப் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டில் ஒரு பிசாசை அலறிக்கிட்டு ஓடிச்சான். அவங்க வீட்டில் இருந்த அந்த அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த சகோதரனோ சகோதரியோ ஞாபகம் இல்லை, அந்த ஆவி அந்த இடம் விட்டு வெளியேறி வீட்டை விட்டு ஓடி வந்து இவங்க வீட்டு வாசலுக்கு வந்துருச்சான். வந்து அவங்க அன்னைக்கே கியூர் ஆனாங்களாம். ஹல்லேலூயா. துதி செய்கிற மகிமையை பாருங்க. ஃபாதர் சொல்லுவார் அடிக்கடி அது அந்த நாட்கள் ஆரம்பத்தில். ஹல்லேலூயா. அப்போ இந்த துதியினுடைய மகத்துவத்தை நமக்கு வேதம் அநேக இடங்களில் உதாரணமாய் காட்டி கொடுத்துருக்கிறது. இன்றைக்கும் அற்புதங்களை அதிசயங்களை பார்க்குறோம். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் நடந்த மாதிரி, எப்படியோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படியோ நடந்துச்சு, எப்படியோ தப்பிச்சிட்டோம். இல்லை, அந்த நெருக்கத்தில் போராடின போராட்டம், அந்த நெருக்கத்தில் கர்த்தரை உயர்த்தின துதி, அன்றைக்கு ஜெபித்த ஜெபம், அந்த நாட்களை உருண்டு பிறண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி கூட்டங்களுக்கு ஓடி போய், ஜெபங்களுக்கு ஓடி போய், முழங்கால் படியிட்டு தூங்காம சாப்பிடாம அன்னை கடந்து கதறி உயர்த்தினோம் பார்த்தீங்களா? அந்த துதியினால தான் நம்ம ஜெயம் எடுத்தோம் என்கிற நினைவு நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்கணும். அந்த துதி அந்த மாதிரி காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில், இந்த துதி பண்டிகை நாட்களில் நம் துதியில வளருவோம். ஹல்லேலூயா. துதியில் என்ன செய்யணும்? வளரணும், விடுதலையோடு துதிக்கணும். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட உதடுகளின் காணிக்கை நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த துதிக்கும் போது என்ன நடக்குதா? சங்கீதங்களின் புஸ்தகம் அதை 71ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் படுக்கும்போது என் உதடுகளும், நான் பாடும்போதுமா, நான் பாடும்போது என் உதடுகளும், நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். நான் பாடும்போது என்ன நடக்குதா? நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா கெம்பீரித்து மகிழுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கெம்பீரித்து மகிழும். கெம்பீரித்து மகிழ்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்குள்ள ஒரு கெத்தும் தைரியமும் உண்டாகுமா. ஹல்லேலூயா. நான் உங்களை உயர்த்துறேன் பார்த்தீங்களா ஆண்டவரே, நான் நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று சொல்லி நான் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது எனக்குள்ள ஒரு துணிச்சல் வருகிறது, எனக்குள்ள ஒரு தைரியம் வருது. சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்கு வேதம் நமக்கு இதை எழுதி கொடுத்திருக்கிறதுனா, நம்முடைய வாழ்க்கையில், நம்ம சூழ்நிலைகளில் நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு விடுதலையை தருகிறார், ஒரு நல்ல ஒரு துணிச்சலை தருகிறார், சூழ்நிலையை எதிர்கொள்கிற ஒரு பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தாவீதினுடைய அனுபவத்தில் அதான் சொல்றார், நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும், உயர்த்தணும். ஹல்லேலூயா. இந்த துதியினுடைய காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து நன்றி சொல்லி துதிக்கிறோம். அது ஒரு வகையான துதி. இன்னொரு துதி ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நெருக்கத்தில் இருக்கும்போது துதிக்கிறோம் பாருங்க, அது ஒரு துதி.
அல்லேலூயா. ரெண்டும் துதி தான். ஆனா நன்றி செலுத்துறதுக்கும் அதே துதி. நெருக்கத்தில் இருக்கும்போது என்னை விடுவீங்க ஆண்டவரே என்று சொல்லி புகழ்ந்து பாடுறோம் பாருங்க, அதுவும் துதி தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுவித்து வழி நடத்தி கொண்டு வந்தார். மோசேயை தலைவனை நியமித்து அவரை அழைத்து கொண்டு போறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் படை துரத்தி கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலை ஜனங்கள் மிரண்டு போய் நிற்கிறாங்க. இப்போ கர்த்தர் அற்புதம் செய்தார். செங்கடலை கர்த்தர் பிளந்து கொடுத்து ஜனங்களை சுகபத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, பார்வோனையும் அவனுடைய படைகளையும் சமுத்திரத்தில் அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இந்த சரித்திர சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நேரம் கிடைக்கும் போது வீட்டில் இருந்து வாசிச்சு பாருங்க. கர்த்தர் தன்னுடைய வல்லமையை விளங்கப்படுத்தின அந்த காரியங்களை பார்க்க முடியும். இந்த 14ஆம் அதிகாரம் முடிகிற இடத்துல ஜனங்கள் விடுவிக்கப்பட்ட காரியம் கொண்டாடப்படுகிறது. 15ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. 14 முடிஞ்சு யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. 1-2 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரையர் வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதனும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். ஆமென். அல்லேலூயா. இது நன்றி செலுத்துகிற துதி. இப்ப சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாச்சு, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாச்சு, எதிரிகளை கர்த்தர் அழித்து போட்டு விட்டார். இப்ப விடுதலையோடு இருக்கிறதுனால எங்களை விடுவித்தீரே என்று சொல்லி மோசே சந்தோஷமாய் கம்பீரமாய் கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துகிறார். இது ஒரு துதி. சொல்றார், நான் பாடுவேன், என் தேவனை பாடுவேன்கிறார். என் தகப்பனுடைய தேவனை நான் என்ன செய்வேன், புகழுவேன் அப்படிங்கிறார். ஏன்? அவர் செய்த அற்புதத்தை நினைச்சு, அவர் செய்த அதிசயத்தை நினைச்சு அவர் புகழ்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில போராட்டம், ஒவ்வொரு நிமிஷமும் போராட்டம். துரத்தப்பட்டார், விரட்டப்பட்டார், வெறுக்கப்பட்டார். தாவீது அந்த சூழ்நிலையில என்ன செய்யறாரு, துதிக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. வித்தியாசம் தெரியுதா? மோசே ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து வெற்றி சிறந்த நேரத்திலையும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். தாவீது நெருக்கமான சூழ்நிலை, அந்த நெருக்கமான சூழ்நிலை சொல்ல, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் நிச்சயமா என்ன புல்லுள்ள இடங்களில் என்ன செய்வார், நடத்தி கொண்டு போவார் என்கிற விசுவாசத்தோடு அவர் அந்த சூழ்நிலையிலும் பாடினாராம். இதெல்லாம் வேதம் நமக்கு எதுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்ல போனா மூச்சு விடுற மாதிரி, எப்ப துதி நிக்கணும், மூச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் துதி நிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கர்த்தரை உயர்த்துகிற துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் நம்ம விடுற சுவாசம் மாதிரி. நம்ம துதியை நிப்பாட்டிட்டோம், ஆண்டவரை உயர்த்துகிறத நிப்பாட்டிட்டோம், அவரை மகிமைப்படுத்துகிறத நிப்பாட்டிட்டோம்னா அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே துதி நம்மோடு கூட பிணைக்கப்பட்ட காரியம். எப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டோமோ அந்த நாட்களிலிருந்து துதியோடு நம்ம இணைத்து வைத்து துதியினுடைய அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த துதியை நாம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் நாம் ஏறெடுக்க வேண்டும். உயர்த்தி கொண்டு சபைக்கு வந்தாதான் பாட்டு பாடுவேன்னு கூட சில பேர் இருக்காங்க. இன்னும் சில விசுவாசிகள் உண்டு, சபைக்கு வந்து தான் பாட்டு பாடணும். ஏன்னா வீட்டில் நேரம் இல்லை, சமைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், துவைக்கணும், காய போடணும். எத்தனை நாள் துவைச்சி காய போட்ட துணி மழையில நனைஞ்சிருக்கு. அப்ப அந்த உழைப்பெல்லாம் வேஸ்ட் தானே. அல்லேலூயா. அப்ப உலக பிரகாரமான காரியத்துக்கு நேரம் கொடுக்குறோம், ஆண்டவரை உயர்த்தி பாடுறதுக்கு மாத்திரம் சபையில வந்தாதான் ஆராதனை. இன்னும் சில பேர் 3 பாட்டுக்கு ஏன் போய்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்குள்ள போவோம், 3ஆவது பாட்டுக்காவது போயிடலாமே. அல்லேலூயா. புத்துண்ட மனசாட்சியே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அல்லேலூயா. நான் உங்களை சொல்லல. அல்லேலூயா. சில பேர் அப்படி, ஏன்னா அந்த மேன்மை தெரியல. முதலே வந்துடணும், ஆண்டவரை உயர்த்துக்கிற முதல் ஆளா நான் இருக்கணுங்க, அவர் பாடுறதுல நான் முந்தி கொள்ளணும், நான் இன்னும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கணும். இப்படி தேவ செய்தியை கேட்கறதுக்கும் பிரசங்கத்தை கேட்கறதுக்குமான நேரங்களை கொடுக்கறத விட துதியிலும் ஸ்தோத்திரத்திலும் நிரம்பணும். இப்போ பாருங்க சோசியல் மீடியாலலாம், ஆனால் இவ்வளோ நாளாக நான் இவ்வளோ பார்க்கல, ஆனால் இந்த வாரம் நிறைய சபைகள் இருந்து துதி ஆராதனை யூடியூப் தான் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த வாரம் விசேஷமாக பார்க்குறேன். என்னன்னு தெரியல, நிறைய சென்னையில் இருக்கிற சபைகள், மற்ற பெரிய பெரிய சபைகள் துதி ஆராதனை அப்படின்னு கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு.
எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதை கர்த்தர் விரும்புகிறார். இதை நீ உன்னை இன்வால்வ் பண்ணிக்க அப்படின்னு சொல்ற காரியம் இது. அப்ப நம்ம இன்னும் துதிக்கணும் ஆண்டவரை. அல்லேலூயா. அப்ப தாவீது பாருங்க, நெருக்கத்திலும் கர்த்தரை துதிக்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. துதி ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் துதியினுடைய மேன்மை தெரியாம இருந்துகிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளை பாட சொல்லணும், வீட்டில் உட்கார வச்சு நான் பாடுறேன். ராகம் முக்கியம் இல்லைங்க, தாளம் முக்கியமே கிடையாது. பாட பாட ராகம் வந்துடும். அல்லேலூயா. பாட வந்துடும். கர்த்தர் அந்த கிருபையை தருவார். நம்ம தான் பிரயாசப்படும், எனக்கு பாட தெரியாது அப்படின்னு சொல்லி உட்காந்துடக்கூடாது. பாட்டு புஸ்தகத்தை விரிச்சு வச்சு ஒரு பாட்டு புஸ்தகத்தை வச்சு ஒரு குடும்பமே பாடிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆனா எல்லாருக்கும் ஒரு தலைவாணி இருக்கு, எல்லாருக்கும் ஒரு தட்டு இருக்கு. உண்மைதானே? எல்லாருக்கும் தனித்தனி செருப்பு இருக்குல்ல. ஒத்த செருப்பை நான் போட்டுக்கிறேன்டா, இடது கால் செருப்பை நீ போட்டு போடான்னு சொல்லுவோமா? இல்லை. ஆனால் அதுலெல்லாம் கவனமாக இருக்கும். ஒரே ஒரு பாட்டு புஸ்தகம், அதுவும் இலவசமாக கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்லை, வீட்டுக்கு எல்லாருக்கும் பாட்டு புஸ்தகத்தை வச்சு இல்லை, பிள்ளைகள் மனப்பாடமாக பாட பழக்கிடணும். எந்த பாட்டு பாடினாலும் பிள்ளைக்கு மனப்பாடமாக பாட தெரியணும். நம்மளே தகப்பனே தாயை திணறினாலும் புள்ள எடுக்கணும், தூக்கி கொடுக்கணும். இது அடுத்த வரி இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு உருவாக்கணும். இந்த துதியின் மகத்துவத்தை அப்படிதான் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. யோசபாத்தை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. எடுத்து வைத்துக்கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், அதில் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். நான் யோசபாத் என்ற ஒரு ராஜாவை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா ஜனங்களுக்கான ராஜாவாய் கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணினார். இந்த யோசபாத் யாருன்னா, தேவனுடைய காரியங்களில் அவனுடைய இருதயம் வாஞ்சியாக இருந்துச்சான். ஒரு ராஜா பாருங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் கவுன்சிலருக்கு கூட அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. சாதாரண கவுன்சிலர் கிட்டத்தட்ட போனால் ஒரு 250 வீடுக்கு தான் அவர் என்ன இன்சார்ஜாக இருப்பார். அவருக்கு மிக அதிகமான பொறுப்பு என்ன? சாக்கடை அடைச்சா போய் சாக்கடையை குத்தி விடணும். அப்படிப்பட்ட பொறுப்பில் பதவியில் இருக்கிற ஆள் கூட என்ன செய்யறது இல்லை, கர்த்தரை தேடுகிற இருதயம் இல்லை. ஆனால் ராஜா யோசபாத், அவர் ராஜா அந்தஸ்தில் போய் உட்கார்ந்துருந்தாலும் தேவனுக்குரிய காரியங்களில் அவர் இருதயம் வாஞ்சித்ததான், ரொம்ப அதிகமாக விரும்பினதான். தேசத்தில் நிறைய அருவருப்பு இருந்துச்சு. நிறைய அவருக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்க பூரா எல்லாத்தையும் தெய்வமாக்கிட்டான். இப்போ அதை அந்த அசுத்தங்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு தேசத்தை பரிசுத்தப்படுத்தணும், நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்யணுங்கிற எண்ணம் யோசபாத்துக்குள்ள. அப்போ நல்லது செய்யணும் அப்படின்னு யோசபாத்து நினைச்சு என்ன பண்ணார், தேசத்தில் இந்த காரியங்களை செய்கிறார். நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்பினார். ஆசாரியர்களை உருவாக்கினார். ஆசாரியர்களுக்கான கடமைக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேசத்தில் கொடுத்தார். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அம்மோன் தேசத்தாரும் மோவாபியரும் சேகிர்மலை தேசத்தாருங்கிற கூட்டம் 3 கூட்டம் என்ன பண்ணுச்சு, இந்த யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தேடுற நல்ல இருதயம் உள்ள ராஜா. ஆனால் அவர் வாழ்க்கையில் பாருங்க, அவர் யுத்தம் வந்துருச்சு. இந்த யுத்தம் வந்தப்ப இந்த யோசபாத் என்ன பண்ணாரு, பயந்து நடுங்கிரல தேவ சமூகத்தை தேடினாராம். அல்லேலூயா. வாசிப்போம் 11-13 வசனம் வரையில. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவனீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனோ அவர்களை எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த யோசபாத் ராஜா என்ன செய்றாரு, தேவனை தேடினார். பாருங்க, அதுல 13ஆம் வசனம் சொல்லுவது, யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அல்லேலூயா. அப்ப நாம் நம்முடைய இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலை என்ன செய்யணும், குடும்பமா கர்த்தரை தேடணும். அப்படி யோசபாத் தேசத்துல வந்து அந்த நெருக்கத்துல கர்த்தரை தேடும் பொழுது எப்ப தேடி இருக்க முடியும், கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்ததுனாலதான். அல்லேலூயா. ஒருத்தன் கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவனா இருந்தா அவன் துதிக்கிறவனா இருப்பான், கர்த்தரை உயர்த்துகிறவனா இருப்பான்.
இப்ப யோசபாத்துக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்ததுனால தான் தேவ சமூகத்தை போய் தேடி அவர் ஜெபம் பண்றாரு. இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு போய் ஜெபம் பண்றார். உடனே பாருங்க கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா பேசுறார். பயப்படாத, நீ கலங்காத, அவன் பெரிய கூட்டமா இருக்கலாம், ஆனா நீ பயப்படாத. காரணம், யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே பாருங்க அடுத்து என்ன நடக்குதான், 19ஆம் வசனத்தை வாசிப்போம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. யோசபாத்துக்கு நம்பிக்கை இருந்தது மாத்திரமல்ல, யூதா கோத்திரத்தார பூரா கொண்டு வந்து நிக்க வச்சு இப்ப தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் பேசின வார்த்தையை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா துதிக்கிற ஜனங்களை பூரா ஏற்படுத்தி வைத்து அவர்கள் ஏகமா என்ன பண்ணாங்களாம், மகா சத்தமாய் கம்பீரமாய் கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. துதியினுடைய காரியம் பாருங்க, துதி ரொம்ப அவசியம். தேவன் மேல விசுவாசம் உள்ளவனுக்கு துதி தன்னால வரும். அந்த விசுவாசம் பெருக பெருக கர்த்தரை பாடி 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 அவரை உயர்த்தி கொண்டே இருக்க முடியும். இவ்வளவு நெருக்கம், பெரிய கூட்டம் வந்து நிக்குது எதிரா, ஆனா இங்க என்ன நடக்குது, மகா சத்தமா சந்தோஷமா பாடி இருக்காங்க, கம்பீரமா துதிச்சாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கு? அல்லேலூயா. ஒரு சிங்கிள் ஆள், ஒரே ஒரு தனி ஆள் எழும்பி வந்துட்டா நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்? அல்லேலூயா. 3 தேசத்து ஆளு, 3 இராணுவம் சுத்தி நிக்குது. இந்த யூதா ராஜா, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசம் இல்ல, ஒரு சிறு கூட்டம். இந்த ஒரு கூட்டத்தை எதிராக வந்தப்ப துதிக்கிறவனா இருந்ததுனால, அவனுக்குள்ள கர்த்தருக்கு மேல இருந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்ததுனால தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ தேவனுடைய வார்த்தை கிடைச்சவன் அவன் என்ன செய்யறான், தானும் தன்னோடு கூட இருந்தவர்களும் மகா சத்தமாய் கம்பீரமாய் கர்த்தரை துதித்தார்கள். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கமான சூழ்நிலைகள் போராட்டங்களுக்கு மத்தியில் நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க வாசிக்கிறார், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் 20ஆம் வசனத்துல வாசிங்கம்மா. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. இப்ப யோசபாத் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இப்ப அதிகாலையில எந்திரிச்சாச்சு, கர்த்தர் சொல்றாரு, நாளைக்கு காலையில நீ என்ன செய்ய, அவங்களுக்கு எதிரிட்டு போ, உன்னை அழிக்கணும்னு அவன் யுத்தத்துக்கு வந்து நிக்கிறான். நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில நீ எழுந்து அவனுக்கு எதிராக போ, நான் இந்த யுத்தத்தை முடிப்பேன் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்பி அவர் என்ன சொல்றாரு, ஜனங்களை பார்த்து இப்ப சொல்றாரு, யோசபாத்து, கர்த்தரை நம்புங்க, நீங்க நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை நீங்க நம்புங்க, நீங்கள் சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அதே மாதிரி யோசபாத் என்ன பண்ணாராம், இப்படி பேசிட்டு இருக்கும் போதே யுத்தத்துக்கு புறப்பட்டு போங்கன்னு சொன்ன உடனே சோல்ஜர்ஸ் பூரா ரெடி பண்ணியாச்சு, எல்லா ராணுவ வீரர்களும் ரெடியா நிக்கிறாங்க. இப்ப யோசபாத்துக்குள்ள ஒரு உந்துதல் வருது. விசுவாசிக்கிறவனுக்குள்ள துதி இருக்கும் சொன்னதை நான் முதல்ல சொன்னேன் ஆரம்பத்தில். கர்த்தர் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அவனுடைய இருதயத்திலும் அவனுடைய வாயிலும் அவனுடைய உதடுகளிலும் அந்த துதியும் ஸ்தோத்திரமும் எப்படி இருக்குங்கிறத அந்த விசுவாச அளவில் தெரிந்து கொள்ள முடியும். பாருங்க, யோசபாத் இப்போ என்ன செய்யறாரு, சோல்ஜர்ஸ் போகும்போது போய் நிப்பாட்டிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராணுவ வீரர்களுக்கு முன்பாக போய் கர்த்தரை உயர்த்தி பாடுகிற பாடகர்களை கொண்டு போய் நிறுத்தி அவர்களை பாட வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யுத்தத்துக்கு போனோம்னா எப்படி போகணும், யுத்தம் தெரிஞ்சால் போவாங்க, சோல்ஜர்ஸ் போவாங்க, கையில் ஆயுதத்தோடு போவாங்க. ஆனால் யோசபாத் என்ன செய்கிறாரு, எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆயுதத்தை விட ஒரு மகத்துவமான ஒரு ஆயுதம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அது துதி என்கிற ஆயுதம். அந்த ஆயுதம் எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களையும் செய்யும், சூழ்நிலைகளை மாற்றி போடும், அற்புதங்களை நடப்பிக்க எனக்கு தெரிந்ததுனால அந்த பாடகரை நான் நிறுத்துகிறேன்னு சொல்லி யோசபாத் நிறுத்தினானா. வசனம் சொல்கிறது, அடுத்தடுத்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, இவர்கள் துதிக்க ஆரம்பித்த உடனே அல்லேலூயா, எதிரிகள் ஒருவருக்கு விரோதமாய் வெட்டுக்கொண்டு
மாண்டு போனார்கள். பாருங்க, 3 பேரும் ஒன்று சேர்ந்து வந்தவங்க, ஒன்னா வந்து இந்த யோசபாத்தை அழிக்கணும், யூதா ஜனத்தை அழிக்கணும்னு வந்தவங்க. ஆனா நடந்தது என்னன்னா, அந்த 3 பேரும் ஒருவருக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துருச்சு. துதி இதைத்தான் செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமா எழும்புகிற அந்த ஆலோசனைகளை கர்த்தர் என்ன செய்வாராம்? தாறுமாறாக்கி போடுகிறவராக இருக்கிறார். அதான் இங்கே நடந்தது யோசபாத்தினுடைய காரியத்தில். நிறைய உதாரணங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். வேதம் நமக்கு அதை அடையாளங்களாக வைத்திருக்கிறது. பாருங்க, யோசபாத்து பயந்து நாங்கள் நிற்கிறதுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு தெரியும்போது கர்த்தர் ஆலோசனையை கொடுத்தார். நீ துதியை நிப்பாட்டு, துதிக்கிற ஆட்களை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டி அவனை துதிக்க வை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கிற சேனைகளை நிறுத்து, துதி அற்புதங்களை செய்யும் சொன்னதுனால யோசபாத்து நிறுத்தினார். துதிக்கிற ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்களில் இந்த துதியினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நேரப்போக்குக்கான காரியம் கிடையாது. வீட்டில் தனி ஜெபம் பண்ணாலுமே நல்ல ஒரு 3-4 பாட்டு ஃப்ரீயாக உட்காந்து பாடணும். நல்லா ஆண்டவரை ஒசத்தணும், உயர்த்தி உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தணும். அதுக்கு முன்னாடியே ஸ்தோத்தரிக்கணும். அவரை ஸ்தோத்தரிச்சுட்டு அப்பந்தான் பாட்டு பாட போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பாட்டை முழுசாக பாடி முடிக்க கூட நேரம் இல்லை. அநேகருக்கு ஜெபம்னு போய் உட்காந்துட்டோம்னாலே நல்ல விடுதலையோட பாடணும். அதுக்கு முன்னாடி துதிக்கணும், நல்லா அவரை உயர்த்தணும், அவர் மகத்துவங்களை சொல்லி 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 உயர்த்தணும். சொல்லினா அதுக்கே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிரும். அப்புறம் தான் பாட்டு பாட ஆரம்பிக்கணும். எப்போ போதும் அப்படின்னு உள் உணர்வு நமக்கு சொல்லுதோ, உள் உணர்வுனா சரியாக புரிந்து கொள்ளணும், ஆவியானவர் நமக்கு சொல்கிறாரோ அது வரைக்கும் என்ன செய்யணும்? உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கணும். அப்போ எவன் காலையில் டீ போட்டு கொடுக்குறது, அவனுக்கு எவன் பதில் சொல்கிறது அப்படிங்க கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் கணக்கு பண்ணி எந்திக்கணும். அதுதான் இதில் உள்ள விசேஷம். 7 மணிக்கு டீ கொடுக்கணும், நான் இப்படி பாடிக்கிட்டே இருந்தால் அவன் தட்டை விட்டு எரிஞ்சிருவானே, அவனுக்கு யார் பதில் சொல்கிறது? அப்படின்னா நீங்கள் 4 மணிக்கு எந்திக்கணும். அப்போ அந்த மாதிரி தியாகம் பண்ணி எந்திக்கிறது தான் கரெக்டான விஷயம். 7 மணிக்கு டீ கொடுக்கணுங்கிறதுக்காக 6:30க்கு எந்திரிச்சு பல விலைக்கு 6:45 வந்து 6:50க்கு எந்திரிச்சு டீ போட போயிடக்கூடாது. ஜெப நேரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு. என்னை பாதுகாத்துக்கொள்ளும், குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும், போக்கிலும் வரத்திலும் வழி நடத்தும், தேவைகளை சந்தியும், மிச்சம் மீதி எடுக்கவையும், எல்லாவற்றையும் நாம மையப்படும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. இப்படி ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்கு சில குடும்பங்கள்ல இன்னைக்கு வரைக்கும். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரிங்கிறத விட ஜெபம் வேகமாக முடிஞ்சிருது. அதுக்கு எடுக்கிற நேரத்தை விட அந்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல, இப்படிலாம் இழுத்து சொன்னால் என்ன ஆகுறது அப்படின்னு நினைக்கலாம். இப்படித்தான் அவங்க உட்காரணும் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. துதியினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ளணும். ஆகவே துதிக்க அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய துதியிலே அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். தாவீதும் நெருக்கத்தில் கர்த்தரை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்தினார். பாருங்க, அவர் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை பார்த்தீங்களா? ஆச்சரியமாக கர்த்தர் காரியத்தை செய்தார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது அப்போ வனாந்திரத்தில் நிற்கும் போது தாவீது பாடிக்கிட்டு தான் இருந்தார். கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி பாடினார். கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் வருவாய் என்று அபிஷேகம் பண்ணினார். அப்புறம் கோலியாத்தை நிர்மூலமாக்கும்படியாக தாவீதை பயன்படுத்தினார். எல்லாம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லா தடுமாற்றங்களும் வந்துச்சு. துரத்தப்பட்டார், ஓடினார், எல்லா சூழ்நிலையும் வந்துச்சு. ஆனாலும் துதிக்கிறத மட்டும் தாவீது என்ன செய்யலை? நிறுத்தலை. எவ்வளவோ மாற்றம் வந்துச்சு, துதி மட்டும் மாறலை அவர்கிட்ட. நடந்தது என்ன தெரியுமா? இந்த தாவீதை அழிச்சிடணும், இந்த தாவீது இருக்கும் வரையில நமக்கு ராஜாங்கம் உறுதி கிடையாது, எந்த நேரமும் ஆட்சி கவுந்துரும் அப்படிங்கிற பயம் அன்றைக்கு ராஜாவா இருந்த சவுலுக்கு இருந்ததுனால எப்படியாவது தாவீதை அழிச்சிடணும் சவுல் புறப்பட்டு வந்தார். ஆனா தாவீது இப்ப எங்க இருக்காரு? வனாந்தரத்தில் இருக்கிறாரு. காட்டுல, மலையில, குகையில ஓடி ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தாவீது இந்த சவுலை அழிக்கணும்னு ஒன்றும் ஒரு நினைவு கூட, ஒரு சிந்தனை கூட அந்த தாவீது கிடையாது. ஆனா துதி அவருக்குள்ள இருந்துச்சு. நீங்க எல்லாம் பார்த்துக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு காரியத்தை செய்து முடிக்கிறவர் அப்படின்னு அவர் துதிச்சுக்கிட்டே இருந்தனால என்ன நினைச்சு தெரியுமா? அரண்மனையில் இருந்த சவுலை இழுத்துட்டு வந்தார் ஆண்டவர். தாவீது கையில கொண்டு வந்து ஒப்பு கொடுத்தார். துதிக்கிறத மட்டும் நீங்க செஞ்சோம்னா போதும், காரியங்கள் நம்ம தேடி வரும். எதிராக இருக்கிறது பூரா நம்ம கையில கொண்டு வந்து ஒப்பு கொடுப்பார். நம்மளா பார்த்து போடா, பொழைச்சு போடா, தொலைஞ்சி போடா அப்படின்னு அனுப்பிச்சு. தாவீது அதைத்தான் செஞ்சாரு. போயிரு, நீ போய் உன்னால இருக்கிற வரைக்கும் நீ ராஜாவே இருப்போ அப்படின்னு தான் அனுப்பிச்சு விட்டாரு சவுலை 2 தடவை. காரணம் என்ன? துதி. ஏன்? எப்போ துதி வந்துச்சு? நம்பிக்கை, கர்த்தர் மேல் இருந்த விசுவாசம்.
தேவன் கொடுத்த அபிஷேகத்தின் மேல் இருந்த உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை, இஸ்ரவேல் மேல் நீ ராஜாவாய் வருவாய் என்று கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்னா அது பண்ணினதுதான், அது முத்திரை போடப்பட்டது. நீ தேவனால் அழைக்கப்பட்டவனா இருக்கிறாய், உனக்கு விரோதமாய் ஒரு காரியமும் வாய்க்காதுன்னு சொன்னா அது வாய்க்காதுதான். நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய், உனக்கு நான் இதை செய்வேன் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார்னா வாக்கு பண்ணினதுதான். அதை மாற்றுவதற்கோ அதை திருத்துவதற்கோ அதை குறைத்து போடுவதற்கோ இந்த பூமியிலும் சரி வேற எங்கேயும் எவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்கிற விசுவாசம், நம்பிக்கை, உறுதி துதியை உண்டாக்கும், துதிக்க செய்யும், இழுத்துக்கிட்டு வரும் அந்த துதி. அல்லேலூயா. அந்த அழிக்க நினைத்த சவுலை கடைசியா சொல்லிட்டு போறான், எனக்கு நிச்சயமா தெரியும் இஸ்ரவேலின் மேல் நீ ராஜாவாய் வருவாய், நிச்சயமா எனக்கு தெரியும். இந்த மாதிரி அனுபவத்தை தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஐயோ ராஜாவே எனக்கு விரோதமா எழும்பினா நான் என்ன செய்யறது? நீ ராஜாவா இருந்தா இருந்துட்டு போ, நான் கர்த்தாதி கர்த்தருடைய புள்ள ராசா. கொடுக்கப்பட்டது வாக்கு தத்தம், எழுதப்பட்டிருக்கிறது சத்தியம். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்குள்ள இருக்கும்போது நானும் துதிக்கிறவனா இருப்பேன், இந்த துதியும் ஸ்தோத்திரத்தினால நிரம்பி இருப்பேன் அப்படிங்கிற வைராக்கியத்தை நமக்குள்ள கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அவை எல்லா சூழ்நிலையிலும் நாமும் துதிக்கிறவர்களாக இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், கொண்டு போய் சிறைச்சாலையில கட்டி வைத்தார்கள், அங்க அடிக்கப்பட்டு அவங்கள தொழுவத்தில் மாட்டினாங்க, அங்க 2 பேரும் துதித்தார்களாம். அப்போ பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது என்ன நடந்தது? கட்டுகள்லாம் கலண்டு போனது, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. பாருங்க, துதி செய்கிற மகத்துவங்களை வேதத்தில் அப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம் மணிக்கணக்கா. இப்ப இந்த துதிய ஸ்தோத்திரங்கள் காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம், அநேக முறை தியானம் பண்ணியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, இப்படி துதியினுடைய மேன்மை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். பார்த்தீங்களா, இவ்வளவு நாள் தெரியாட்டினா கூட இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நமக்கு பல வருஷங்களுக்கு முன்னே தெரியும் துதியினுடைய காரியங்கள் எவ்வளவு அவசியமானதுன்னு. அப்படி இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை உயர்த்தி பாடி அவரை மகிமைப்படுத்தி துதிக்க கூடாது என்பதற்கான தடைகள் வரும். அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன் பாருங்க, இந்த 7 மணிக்கு காப்பி கேட்கறது, டீ கேட்கறது, வீட்டுக்காருக்காக செய்ய வேண்டிய பணிவிடைகள், பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த மாதிரிலாம் தடை வரும். ஆனால் நம்ம ஞானமாக என்ன செய்யணும்? அட்வான்ஸாக எந்திக்கணும், தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும், பண்ணிட்டு அந்த ஜெப நேரத்துக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுத்துட்டு அந்த காரியம் தடைக்கு, அந்த ஜெபத்துக்கான தடையை நம்ம கொண்டு இடம் கொடுக்கவே கூடாது. யோசபாத்து தேசத்துல தேவனை தேடுகிற இருதயம் அவனுக்குள்ள வந்தது மாத்திரமல்ல, ஜனங்களையும் துதிக்கிறவர்களாக தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்ற நினைத்து கொண்டிருக்கிற யோசபாத்தினுடைய துதியும் ஸ்தோத்திரத்தையும் பார்த்த சத்துரு உலகமும் என்ன செஞ்சிச்சு? இவன் துதியை நிறுத்தணும்னா இவனுக்கு விரோதமா ஒரு யுத்தத்தை கொண்டு வரணும். அது 3 பேர் சேர்ந்து போனா பயந்து போயிடுவான். எப்படி கர்த்தர் நல்லவர் சொல்றாரு பாப்பான் அப்படின்னு சொல்லி தான் அவன் கொண்டு வந்தான் அந்த நெருக்கத்தை. ஆனா யோசபாத்தோ தேவன் மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்ததுனால அவன் தேவனை தேடினான், கர்த்தரை உயர்த்தினான், கர்த்தருடைய துதி அவன் வாயில நிரம்பினது மாத்திரமல்ல, தன் ஜனங்கள் எல்லாரையும் துதிக்க வைத்தான். அல்லேலூயா. அப்ப துதிக்க முடியாதபடி யோசபாத்தினுடைய வாழ்க்கையில வந்த தடையை யோசபாத்து புரிஞ்சுக்கிட்டு தான் இதை பார்த்தோம்னா ஏமாந்து போயிடுவோம். ஆனா நமக்கு தெரியும் ரகசியம், இந்த துதி என்பது ஒரு வல்லமையான ஆயுதம். நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை எல்லாம் பார்த்து கொள்ளுவார் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையிலே அதுதான். என்னடா காட்டில் இருந்தாலும் பாடிக்கிட்டு இருக்கான், மேட்டில் இருந்தாலும் பாடிக்கிட்டு இருக்கான், இவனை என்ன செய்யலாம்? இவன் வாயிலிருந்து துதியை நிப்பாட்டணும். அரண்மனைக்கு வந்துட்டான், 10,000 பேர் 1000 பேர்னு சொல்லி அவனை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. 1000 பேருக்கு அதிபதியா 100க்கு அதிபதியா போய்கிட்டே இருக்கான். இவன் அப்ப துதிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த துதியை நிப்பாட்டினா என்ன செய்யணும்? அவனை டீப்ரமோட் பண்ண, அவனை கீழே இறக்கு, சவுலுக்கு நிகரா போய் நிக்கிறவனை கீழே கொண்டு வா. பதவி இறக்கம் பண்ணப்பட்டான். அப்புறம் அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்டான். அடுத்து என்ன நடந்துச்சு? அவனை அழிச்சு போடணும் திட்டம் போடப்பட்டுச்சு. இதெல்லாம் எதுக்கு? இந்த துதியை நிறுத்தணும். இந்த ஒரு காரியம் அவன்கிட்ட இருக்கு, அதை பிடிங்கிடணும் அப்படின்னு தான் சத்துரு புறப்பட்டு வந்தான். ஆனா தாவீதுக்கு தெரியும், இந்த துதி தான் ஜெயம் எடுக்க வைக்கிற காரியம் சொல்லி, என் கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர், காடானாலும் சரி மேடானாலும் சரி அவரை உயர்த்துவேன், எக்காலத்திலும் அவரை துதிக்கிற துதி என் நாவில இருக்கும். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என் கர்த்தரை என்ன செய்வேன்? துதிப்பேன் அப்படின்னு தாவீது பாடிக்கிட்டே இருந்தார். ராஜ்யபாரம் தாவீதை தேடி வந்தது. இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் தேடி வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். 40 வருஷம் சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவனாய் தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் தாவீதின் வம்சம் என்று சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சமாய் பிள்ளைகளாய் இன்றைக்கும் தாவீதை நினைவு கூறுகிற காரியத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. அப்ப நம்ம துதிக்க முடியாதபடி தடைகள் வரும். இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள்லாம் பாருங்க, நம்ம போய் சொல்ல முடியுதா வெளி இடங்கள்ல? இன்னைக்கு எவ்வளவு தடை வந்துருச்சு. முந்திலாம் எவ்வளவு கூட்டம் நடக்கும் தெரியுமா?
ஒரு வருஷத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கூட்டமாக அது நடந்துடும், பெரிய பெரிய கூட்டங்கள். இப்போ வாய்ப்பே இல்லை. நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த ஊழியங்கள் என்ன செஞ்சு சுருக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் என்னது? இப்போ நம்ம ஒரு வீட்டு கூட்டம் நடத்துகிறோம், அந்த வீட்டு கூட்டத்தில் 2 ஸ்பீக்கரை வச்சு நம்ம வீட்டு கூட்டம் நடத்தினா என்ன பண்ணிடுறாங்க, சில இடங்களில் எதிர்ப்பு வந்துடுது. பண்ணாத, இதெல்லாம் செய்யக்கூடாது, குழப்பம் வந்துடும், கலவரம் வந்துடும், நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்? துதியை இந்த உலகம் சத்துரு விரும்பாது. அல்லேலூயா. ஆனால் அதை உடைச்சி துதித்து கொண்டே நாம் இருக்கணும். தொடர்ச்சி அந்த இடத்துல திரும்ப திரும்ப அந்த காரியத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? துதித்து கொண்டே இருக்கணும். அப்போ நம்முடைய குடும்பங்களில் அப்படி துதிக்க முடியாதபடி பிரச்சனைகள் வரும், தேவைகள் வரும், நெருக்கம் வரும், போராட்டம் வரும். எனக்கு தெரிஞ்சு சில ஊழியக்காரங்க குடும்பங்களில் நல்ல வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தின ஊழியக்கார குடும்பங்களில் பிள்ளைகளால் அசிங்கம் வந்துருச்சு. ஒரு நாள் கூட ஊழியத்தை நிறுத்தலை, ஒரு நாள் கூட அந்த துதியும் ஸ்தோத்திரத்தையும் அவங்க நிறுத்தினதில்லை. இப்படி ஆயிடுச்சு அசிங்கமே அப்படின்னு ஊர் சொல்லலாம், ஆனாலும் என் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அதே இடங்கள்ல அவங்க அற்புதம் செஞ்சு இன்னைக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாள் கூட துதியை நிறுத்தலை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா எப்படி நிற்கிறது? நம்மளும் ஏதாவது அருவாள் எடுத்துட்டு போய் நிற்கிறதா? இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பிசாசுனா அப்படி தான் காட்டுவாங்க, பயங்கரமாக 10 விரலை வச்சு ஒரு கொம்பு வச்சு முட்டிடுவான், மோதிடுவான் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஆயுதம் என்ன? துதி தான், ஸ்தோத்திரம் தான். நான் ஒரு சில தடவைகள் நம்ம ஆராதனை சொல்லியிருக்கிறேன். பூவந்தின்னு ஒரு ஊர் இருக்குங்க, இந்த ரோட்லேயே போனீங்கன்னா, பால் பண்ண ரோட்டில் போனீங்கன்னா ஒரு 18-19 கிலோமீட்டர் தான். போய் நேரம் அந்த ஊரில் தான் முட்டும். அதுக்கப்புறம் தான் இங்கிட்டு திரும்பினா திருப்புவனம், அங்கிட்டு திரும்பினா சிவகங்கை. அந்த ஊரில் நாங்கள் ஊழியம் பண்ண போன புதுசில் முத போகிறோம். எங்கள் கூட பாஸ்டரும் வரல, நாங்கள் தான் முத போகிறோம். யூத்தை பூரா கூட்டிகிட்டு போகிறோம். போய் ஊரில் நுழைஞ்சா அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பால் வியாபாரம் தான் முக்கியமான வியாபாரம். ராத்திரி 2 மணிக்கு பால் கறந்து அவங்க சொசைட்டிக்கு கொடுக்குற பிஸ்னஸ். அதனால் சீக்கிரம் தூங்க போயிடுவாங்களாம். நாங்கள் போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கிட்ட இருக்கும். அப்போ அவங்க தூங்க போகிறதா ஒரு 7-8 தூங்க போயிடுவாங்களாம். இப்போ நாங்கள் போன உடனே நீங்கள் இங்கெல்லாம் சொல்லாதீங்க, இதுக்கு வேறு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வேறு ஜாதிக்காரங்க இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க எங்களுக்கு. அங்கே போங்க, அவங்க தான் இயேசுவை இது பண்ணுவாங்க, இங்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு எங்களை தடுத்தாங்க. நாங்கள் ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தோம், எல்லாம் யூத் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நிற்கிறோம். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் தலைவர்கள் அந்த நேரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் வந்தார் அங்கேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற சாதாரண பதவியில் இருக்கிற ஆள் தான். அவர் சொன்னார், இங்கே செய்யாதீங்க, கொஞ்சம் எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அதே ஆள் சொல்கிறாரு, ஒரு காரியம் வேணால் செய்யலாம், இங்கே நீங்கள் ஊழியம் செய்யணும், இங்கே நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணுமா, ஒன்று செய்யுங்க. எல்லாம் அவங்க பூரா இந்துக்கள், ஒரே ஒரு காரியம் செய்யுங்க. நாங்கள் என்னன்னு சொன்னாங்க, ஒரு பையனை கூட்டு வந்தாங்க. ஒரு 18 to 19 வயசு இருக்கும் ஒரு பையனுக்கு. மொட்டை அடித்து லேசாக முடி வளர்ந்துருக்கு, தாறுமாறாக வேஷ்டி கட்டியிருக்கான், மேலே சட்டை இல்லை. ஆளை பார்த்தா இருக்கான், அசுத்தாவி பிடிக்கப்பட்டவன். கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. பார்த்தா இந்த நடு தலையில் கொத்து மண்டை ஓடு தெரியுது, சலம் பிடிச்சி போயிருக்கு இந்த மண்டை ஓடு. என்னையான்னு கேட்டால், இவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, கூட்டிகிட்டு போனோம். அந்த பூசாரி என்ன பண்ணிட்டான், சூடத்தை பொருத்தி தலையில் வச்சுட்டான், வச்சா ஓடி போயிருன்னு சொல்லிட்டான். அது சலந்தான் பிடிச்சி போச்சு. இப்போ ஆள் அப்படியே தான் சொல்லி அப்படியே நிற்குது. அவன் சொன்னா, நீங்கள் இங்கே இப்படி செய்யணும்னா இவனை சுகப்படுத்துங்க, இவனை சுகமாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடை வராது, நான் நின்று பார்த்துக்கிறேன். இந்த ஊர்லேயே கொஞ்சம் படித்தவன் நான் தான், நான் சொன்னால் கேட்பாங்க, இவனை மட்டும் நீங்கள் சுகப்படுத்திடுங்க அப்படின்னாங்க. பெரிய சேலஞ்ச். நாங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாழணும் போல, அவனை விட்டு கையை எடுங்க அப்படின்னோம். நாங்கள் ஒன்றும் பெரிய அப்போல்லாம் பெரிய வல்லமையாக அபிஷேகம் நிரம்பி எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் கிடையாது. ரொம்ப சாதாரண ஆரம்ப காலகட்டம். இருக்கிறது பூரா வாலிப பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளை மாதிரி, நம்ம எஸ்தர் மாதிரி, இந்த மாதிரி டீமை தான் கூப்பிட்டு போயிருக்கான். ஒன்றே ஒன்று தான் சொன்னான், எல்லாம் பாட்டு மட்டும் தான் பாட போகிறோம், நம்ம ஆண்டவரை உயர்த்தி பாட போகிறோம், கர்த்தர் அற்புதம் செய்வார். நாங்கள் பாடுறோம், 2வது பாட்டு அது பாடுது. நாங்கள் சுற்றி நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், பிர்க்மான்ஸ் ஃபாதர் பாட்டு வச்சு பாடிக்கிட்டு இருக்கோம்.
பாட்டு பாடி முடிச்சிட்டோம், 2வது பாட்டு நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த பாட்டை அந்த பிசாசு பாடுது. அல்லேலூயா. அப்போவே நாங்கள் உறுதி பண்ணிட்டோம், நிச்சயமாக இது கீழே இன்னைக்கு தொலைஞ்சு போயிருது, ஒன்றும் இல்லாமல் ஆயிருது அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், யாரும் நிப்பாட்டக்கூடாது, தொடர்ந்து பாடுக்கண்ணா. இங்கே இவ்வளோ தூரத்துக்கு ஓடுது, நானும் பின்னாடியே ஓடுறேன், வா. நான் சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் எந்த போகாமல் போகக்கூடாது, தொலைச்சி போடுவேன், தொலைச்சி உடனே அப்படின்னு. டே நீ யார் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்கிறான்ட்டேன். அவன் நம்ம மேலே எயிற அம்பே அதான். உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னா. தெரியாதாவா? என்ன சொல்லுவாப்போ? நான் யார் தெரியுமா? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி உன்னை சிலுவையில் அசிங்கப்படுத்தினா இருப்பாரு அந்த இயேசுவினுடைய புள்ள. 2000 வருஷத்துக்கு முன்னே உன்னை கேவலப்படுத்தினா இருப்பாரு அந்த இயேசுவினுடைய புள்ள. 2000 வருஷத்துக்கு முன்னே உன்னை தோக்கடிச்சா இருப்பாரு அந்த தேவனுடைய புள்ள. வேற என்ன சொல்ல போற, சொல்ற அப்படின்னு. அப்படியே அமைதியாயிருச்சு. நாங்கள் பாட்டு பாடினோம், அப்படியே முழங்கால் போட்டு உட்காந்துட்டான், அப்படியே விழுந்துட்டான் ஆளு. இருட்டிருச்சு, நாங்களும் வந்துட்டோம். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், திக்கு திக்குன்னு தான் போகிறோம் எல்லாரும். யாருமே பேய் விரட்டின ஆளுக்க கிடையாது. அல்லேலூயா. நாங்கள் ஜெபமும் பண்ணலை, வெறும் பாட்டு மட்டும் பாடினா அவனும் அசந்துட்டான். இதுக்கு மேலே ஓட முடியல, நாங்கள் வந்துட்டோம். அடுத்த வாரம் போகிறோம். நடந்தது என்ன தெரியுமா? பூவந்தி பஸ் ஸ்டாண்டில் ஒரு 15 பேர் நிற்கிறாங்க. ஆள் இவன் நிற்கிறான், வேஷ்டி கட்டி, வெள்ளை வேஷ்டி கட்டி, வெள்ளை சட்டை போட்டு தெளிவாக நிற்கிறான். அப்போ அந்த ஆள் சொன்னார், உங்களுக்கு அந்த பையனை கூட்டு வந்தவர், இனிமே உங்களுக்கு இங்கே தடை கிடையாது, நீங்கள் எந்த வீட்டில் வேணாலும் நீங்கள் போய் சுயசேதம் சொல்லலாம், நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு பேயை வரட்டில் அந்த ஊரே பேய், அவ்வளவு பேயும் துரத்தணும். அந்த ஆள் சொன்னார் 2-3 வாரம் கழிச்சு, ரொம்ப சந்தோஷங்கய்யா. என்ன கேட்டால் 8 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுவாங்களாம். என்ன செய்வாங்களாம், நல்ல மரத்தில் ஒரு குச்சை எடுத்துக்குவாங்களாம், தூங்குறவனை பூரா அடிச்சுக்கிட்டே போவாங்களாம். அந்த ஊரில் எப்படி பிசாசு, அவன் தூக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கான், தூங்கின உடனே கட்சி அவ்வளோ பேர் இப்போ தான் அடிச்சுட்டு போனான்னு தேய்ச்சிட்டு படுப்பாங்க, இன்னொருத்தையும் அடிச்சுட்டு போவாங்களாம். அவ்வளவு பிசாசு, அவ்வளவையும் துரத்த போன ஒரே காரியம் துதி தான், ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. ஆகவே துதியானது அற்புதம் செய்கிற ஒரு ஆயுதம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த கிருபையை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். நாம் அந்த துதியை பயன்படுத்துவோம். இதை பயன்படுத்த முடியாதபடி, இதை நம்ம பயன்படுத்தி காரியங்களை சாதித்து விடக்கூடாது என்பதற்காக, இந்த துதியினால் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக சத்துரு கொண்டு வர தடைகளை நாம் நன்றாக ஆவியில புரிந்து கொண்டு அதை முறியடித்து தொடர்ந்து 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 துதிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரங்களை உண்டு பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். எல்லோரும் இருக்கிற இடத்திலே எழும்பி நின்று நம்ம ஜெபம் செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல உதாரணமாக பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை துதிக்கும்படியாக ஏவுகிறார். ஆகவே தாவீதை போல நாம் துதிப்போம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள், விடுதலையை அனுபவிப்பீர்கள். தேவ ஆவியானவர் நமக்கு மோசே துதித்ததை நினைப்பூட்டினார், யோசபாத் துதித்ததை நினைப்பூட்டினார், தாவீது துதித்ததை நினைப்பூட்டினார், பவுலும் சீலாவும் துதித்ததை நினைப்பூட்டினார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் துதித்து தேவனை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, துதி என்ற திறவுகோலை அப்பா இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தட்டும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவரே, நீர் அதிசயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இந்த காரியங்கள் அவர்கள் கடைபிடிக்கிறவர்களா, அவர்கள் பழக்கமாய், அவருடைய சுவாபமாய் மாறட்டும். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஒவ்வொரு பகுதிகளிலே துதிகள் எழும்பணும் அப்பா. இந்த மதுரை பட்டணத்தில் எங்கும் துதி அப்பா, வீடுகள் தோறும் துதி, தெருக்கள் தோறும் துதிகள் எழும்பணும் அப்பா. சோத்திரங்கள் பெருகணும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் மகிமைப்பட வேண்டும். ஒவ்வொருவருடைய வாயினாலும் அவர்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே, படிக்கிற இடங்களிலே, அவர்கள் போக்கிலே, வரத்திலே, எல்லா நேரங்களிலேயும் அப்பா அவர்கள் உதடுகள் பாடிக்கொண்டே இருக்கட்டும் அப்பா. தாவீதை போல கவிதைகள் எழுதட்டும், சங்கீதங்கள் எழுதட்டும். வீட்டில் ஓய்விலே இருக்கிற நேரங்களிலே அப்பா துதி பாடல்களை எழுதட்டும்.
ஆண்டவரே சங்கீதங்களை எழுதட்டும். தங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் சங்கீதமாக எழுதி வைத்திருப்பது போல தன் நினைவுகளையும் உணர்வுகளையும் ஆவியானவர் துணையோடு சங்கீதங்களை எழுதினது போல ஒவ்வொருவரும் புதிய புதிய பாடல்களையும் புதிய புதிய சங்கீதங்களையும் எழுதட்டும் அப்பா. ஆசாபின் குமாரரை போல, கோராகின் குமாரரை போல, கோகாத்தியரின் குமாரர்களைப் போல மகா சத்தமாய் துதிக்கிறவர்களாய் ஆர்ப்பரிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. உங்க நாம மகிமைப்படட்டும். கர்த்தருடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புவோம். இந்த 7 நாள் துதி திருவிழாவிலே இந்த 3வது நாளிலேயும் ஆண்டவரே உம்மை துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். தேவ செய்தியை கேட்க உதவி செய்ததற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களும் சுதந்திரிக்கட்டும் அப்பா. எரிகோவை சுதந்திரித்தது போல தடைகள் எல்லாம் அகற்றி நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் புதிய புதிய மேன்மைகளையும் சுதந்திரிக்கட்டும். தடைகள் விலகுவதாக. தேவனுடைய ஊழியக்காரனும் சபையின் தூதனுமாகிய எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னது போல இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக கடவது, ஆசீர்வாதங்கள் உண்டாக கடவது, புதிய புதிய காரியங்கள் நடக்க கடவது. எல்லா காரியங்களையும் ஞானம், விவேகம், அறிவு, புத்தி எல்லாருக்கும் உண்டாக கடவது. புதிய மனுஷ தயவுகள் உண்டாக கடவது. கடன் பிரச்சனைகள்லாம் மாற கடவது. கர்த்தர்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றுவீராக. உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா. வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். அப்படியே நாங்கள் இந்த எல்லையை முடிக்க ஆண்டவரே இந்த ஆலயத்தை சொந்தமாக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவைகளுக்கு நீ உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி சுவாமி. இந்த காரியங்கள்லாம் முடிய கடவது என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாகி இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆசீர்வாதம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா.